அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் முகேஷ் அம்பானி ஜாதகம் சிறு பார்வை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். மேலும் அவருக்கு எம்பி பதவி கிடைக்குமா என்பதையும் பார்க்க இருக்கிறோம். அவருக்கு எம்பி பதவி கிடைக்குமா என்பதை குறித்து 6 மாதத்துக்கு முன்பே நான் காணொளி வெளியிட விரும்பினேன். ஆனால் சில காரணங்களால் அது என்னால் முடியவில்லை. இப்பொழுது அதை குறித்து சிறு தொகுப்பாக பார்ப்போம். நண்பர்களே, வாருங்கள் இப்போது முகேஷ் அம்பானி அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம். முகேஷ் அம்பானி 19/4/1987 டேட் ஆஃப் பர்த்து. 1953 பிறந்திருக்காரு. ஏடன் பரேக் என்ற இடத்தில் பிறந்திருக்கிறார். இவருக்கு விருச்சிக லக்னம். நண்பர்களே, முதலில் இவருடைய ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறு தகவல். ஒரு கட்டம் வரைந்து அதில் 12 சிறு கட்டங்கள் வரைந்து அது ராசி கட்டம் ஆகிறது. அதில் 1வது கட்டம் மேஷம், 2வது கட்டம் ரிஷபம், 3வது கட்டம் மிதுனம், 4வது கட்டம் கடகம், 5வது கட்டம் சிம்மம், 6வது கட்டம் கன்னி, 7வது கட்டம் துலாம், 8வது கட்டம் விருச்சிகம், 9வது கட்டம் தனுசு, 10வது கட்டம் மகரம், 11வது கட்டம் கும்பம், 12வது கட்டம் மீனம். ஆக 12 ராசிகள் இருக்கிறது. இப்பொழுது எந்த கட்டத்தில் லானா போட்டிருக்கிறதோ அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் நமது லக்னம், அதுதான் நமது உயிர். இப்பொழுது முகேஷ் அம்பானியின் ஜாதகத்தை ஆராய்வோம். முகேஷ் அம்பானி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அதாவது ராசி கட்டத்திலிருந்து 1வது கட்டத்திலிருந்து எண்ணி வந்தால் 8வது ராசி அவருக்கு லக்னமாக அமைந்திருப்பதால் அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு 2ஆம் அதாவது தனுசு ராசி, தனுசில் சந்திரன் இருப்பதால் தனுசு ராசி. இவர் குரு சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார், வக்ரமாய் அமர்ந்திருக்கார். நான் நேற்று அனில் அம்பானியின் ஜாதகத்தை குறித்து பேசும்போது ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருந்தால் ஒரு துறையில் நிச்சயமாக சாதிப்பார் என்று கூறுகின்றேன். அதேபோல் இவரும் பல துறைகளில் இறங்கி பல சாதனைகளில் புரிந்து கொண்டு இருக்கிறார். குரு தான் அமர்ந்த இடத்திலிருந்து எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து 5வது கட்டத்தை பார்ப்பார். அதாவது குரு இருக்கும் இடத்தை முதல் கட்டமாக வைத்து கொண்டு எண்ணி வந்தால் 5வது கட்டத்தில் சந்திரன் இருக்கிறார். மேலும் 9வது கட்டத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது இருக்கின்றனர். 2வது கட்டம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, அதாவது பண வரவு, இதை குறித்து சொல்லும் கட்டம் 2வது கட்டம். அங்கே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் இருக்கும் 2வது கட்டத்தை குரு பார்ப்பதால் இவருக்கு வருமானம் குறைவில்லாமல் வருகிறது. மேலும் சூரியன், புதன், சுக்கிரன், கேது. புதன் என்பவர் இவருடைய லக்னத்திற்கு இருந்து எண்ணி வந்தால் மிதுனம் 8வது ராசியாகவும் கன்னி 11வது ராசியும் வருகிறது. மிதுனம் 8வது ராசி. நான் அனில் அம்பானியின் ஜாதகத்தை குறித்து பேசும்போதே சொல்லியிருந்தேன். 8வது கட்டத்தை 8வது ராசி அதிபதியை குரு பார்த்தால் அவருக்கு ஷேர் மார்க்கெட், அதர்ஸ் பீப்புள் மணின்னு சொல்லியிருந்தேன். அதாவது மற்றவர்களுடைய பணத்தை வைத்து தொழில் செய்வார்கள். அதாவது பங்கு சந்தையில் முதலீடு செய்வது, பங்கு சந்தையிலிருந்து மக்களை ஈடுபடுத்தி அதில் வரும் வருமானத்தை வைத்து தொழில் செய்வது குறித்து சொல்லியிருந்தேன். இவரும் அதே போல் 8வது ராசியான புத அதிபதி புதனை பார்க்கிறார் குரு. ஆகையால் இவருக்கும் அதே போல் அமைந்திருக்கிறது. விருச்சிக லக்னம் என்பது ஆள் கிணறு, அந்த ஏதாவது பூமிக்கு அடியில் இருப்பதை குறித்து குறிப்பிடும் லக்னம் ராசி விருச்சிகம். இப்போது இவருடைய லக்னமே விருச்சிகமாக இருப்பதால் இவர் மேலும் லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவரும் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை தான். ஆகையால் இவர் பெட்ரோலிய துறையில் சாதித்து கொண்டிருக்கிறார். மேலும் 10ஆம் அதிபதி சூரியனை குரு பார்க்கிறார். 9வது பார்வையாக பார்ப்பதால் இவருடைய வருமானம், தொழில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இவருக்கு குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் இப்பொழுது எம்பி பதவி கிடைக்குமா என்றால்
ராஜ்யசபா எம்பி கிடைக்க வாய்ப்புண்டு. வாய்ப்பு உண்டில்லை, கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இந்த 24 தேர்தலுக்கு பிறகு சில வாரங்களில் இவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைத்து இவருக்கு போக்குவரத்து துறை அல்லது பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி பெறுவார், மந்திரியாக பதவி பெறுவார். தற்பொழுது குரு திசையில் புதன் புக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 25 ஜூலை வரை புதன் புக்தி. அந்த புக்தியில் இருந்து சந்திர புக்தி 31வது வருஷம் வரை முடிகிறது. மார்ச் 31 முடிகிறது சந்திர புக்தி. அதுவரை இவர் எம்பி பதவியில் நீடிப்பார். ஆனால் இவருடைய பதவி, அதாவது மதிப்பு, இவருடைய அமைச்சர் பதவியில் இவர் இருக்கும்போது இவர் மக்கள் மத்தியில் திருப்தி நிலவுமா என்றால், என்னை பொறுத்தவரை, என்னுடைய கணிப்பு பொறுத்தவரை மக்கள் மத்தியில் இவருக்கு அதிருப்தி ஏற்பட வாய்ப்புண்டு. ஏனெனில் செவ்வாயானவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். ஆனால் இவர் பதவியில் நீடிப்பார். ஏனெனில் குரு ஆனவர் 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் இவர் நீடிப்பார், பதவியில் நீடிப்பார். 31 மார்ச் வரை நீடிப்பார், அதாவது 31வது வருஷம் வரை நீடிப்பார். நண்பர்களே, இதுவரை நாம் முகேஷ் அம்பானி ஜாதகம் ஒரு சிறு ஆய்வு பார்வை செய்தோம். நண்பர்களே, அடுத்த காணொளியில் ஒரு சகோதரர் ஒருவர் தனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்று கேட்டிருந்தார். நான் அவருக்கு கிடைக்காது என்று கூறினேன். அதை குறித்து, அந்த ஜாதக அமைப்பை குறித்து நாளை பார்ப்போம். நான் ஏன் அவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்காது என்று சொல்லியிருந்தேன் என்பதையும் நாளை பார்ப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.